எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் அப்பிச்சி வீட்டு சமையல் 2.0. இன்றைக்கி நம்ம சத்தான நிலக்கடலையை வச்சு புலாவ் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கரை வச்சு எண்ணெயும் நெய்யும் கலந்து ஊற்றிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா கரம் மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு, பிரிஞ்சி இலை. தாளிக்க போட்டதெல்லாம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் ஒரு 2 பெரிய வெங்காயம் அதை இதோடு சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் தான். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கும் போதே ஒரே ஒரு பச்சை மிளகா அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே அந்த எண்ணெயிலேயே கொத்தமல்லி, புதினா அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே வதக்கும்போது நல்லா வாசனையாக டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நான் இதோடு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதங்கிருச்சு. நான் ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளி அதை சேர்த்துக்கலாம். இது மாதிரி நம்ம ரவுண்டாக அரிஞ்சு போடும்போது சீக்கிரம் வதங்கிடும். தக்காளி சேர்த்தோன்னே நம்ம புலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்குறதுனால தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரே ஒரு கேரட் பொடியாக அரிஞ்சு போட்டிருக்கேன். அப்புறம் நிலக்கடலை அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். பச்சை நிலக்கடலையே தோல் உரித்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். கேரட் வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணும்னா விட்டுடலாம். சேர்த்து நல்லா காயை நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். அதாவது 1:2 அந்த விதத்தில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நம்ம இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்தோன்னே உப்பு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இதோட கரெக்டான அளவெல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை மூடி போட்டு விசில் விட்டு இறக்கிடலாம். 2 விசில் விட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்கியாச்சு. பாருங்க, சூப்பராக நிலக்கடலை புலாவ் ரெடி ஆகிடுச்சு. சத்தான நிலக்கடலையை வச்சு ஒரு புலாவ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.